ஒரு ஊரில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசருக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சருக்கு வழக்கமான சொல்லா எப்போதுமே திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு வார்த்தை, நடப்பதெல்லாம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி தான் அரசர் அரசவையில் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது ஒரு மாம்பழத்தை எடுத்து அறுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது அந்த கத்தி தவறுதலாக அரசரோட சுண்டு விரலை வெட்டிருச்சு. அப்போ அதை பார்த்துட்டு இருந்த அமைச்சர் என்ன பண்ணார்னா, எல்லாம் நன்மைக்கே அரசே அப்படின்னு சொன்னோன்னோ நம்ம அரசர் கடுப்பாகி போய் இந்த அமைச்சரை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை ஜெயிலில் போட்டார். வழக்கம் போல் அடுத்த நாள் நம்ம அரசர் என்ன பண்ணியிருக்காரு, காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகும்போது காட்டுவாசிங்க இருக்கிற பகுதிக்கு நம்ம அரசர் போயிட்டார். அந்த காட்டுவாசிங்களும் காளிக்கு ஒரு மனுஷனை பலியிடுறதுக்காக தேடிட்டு இருக்கும்போது நம்ம அரசர் வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டார். அரசரை தூக்கி கொண்டு போய் குண்டுகட்டாக பலியிடலாங்கும்போது அந்த காளிக்கு பூசை பண்ணுற அந்த காட்டுவாசி பூசாரி என்ன பண்ணார், அரசரை ஃபுல் செக்கப் பண்ணும்போது அவருடைய சுண்டு விரலில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டார். உடனே அரசர் அடிபட்டிருக்கு, இதை காளிக்கு பலியிட முடியாது இவனை அப்படின்னு சொல்லி அரசரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே அரசரும் அந்த இடத்த விட்டு துண்டை காணான் துணியை காணான்னு உளுந்தடிச்சு அரமனைக்கு ஒடியாரார். அரமனைக்கு ஒடியாந்தோனோ முதல்ல அந்த அமைச்சரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னோன்னா அமைச்சர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் நன்மைக்கே தான் அரசே, என்ன நீங்கள் ஜெயிலில் போட்டதும் நன்மைக்கு தான் அப்படின்னோன்னு. எப்படியா சொல்கிற, நான் 24 மணி நேரமும் உங்கள் கூடயே இருக்கிறவன், நான் உங்கள் கூட வந்திருந்தேன்னா இந்த வேட்டைக்கு கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு, உங்களை விட்டுட்டாங்க, பட் எனக்கு அடியே படலை, என்னை தூக்கி பலி கொடுத்துருப்பானுங்க காட்டுவாசிங்க. ஸோ என்னை நீங்கள் ஜெயிலில் போட்டதும் நன்மைக்குத்தான் அரசே அப்படின்னு சொல்லி எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத நேரத்தில் நாம் படுற அவமானங்களும் நாம் படுற துன்பங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே நடக்குது. அப்போ உங்கள் மனசுக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் நீங்கள் ஒரே விஷயத்தை சொல்லிக்கோங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு. உங்களுடைய பாதையில் அடுத்த அடியை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட நான் சொன்னதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவிலையோ ஆடியோவிலையோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி.